நான் வந்து சம்மருக்கு வந்து நம்ம எல்லா ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் சாப்பிடுவோம். இன்னைக்கு ஒரு புது விதமாக தேங்காய் பாலை வச்சு ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். அதாவது ஜூஸ் எப்படி அப்படின்னா, தேங்காயில் பால் எடுத்துக்கணும். தேவையான நம்ம வந்து 3 பால் கூட எடுப்போம். ஃபுல்லாக எடுத்துக்கலாம், தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு 8 பாதாம், ஒரு 10 பாதாம் ஊற வச்சு அரைச்சி அதோடைய தேங்காய் பால் ஜூஸ் எடுக்கும்போதே, பால் எடுக்கும்போதே எடுத்து வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் ஸ்வீட்டுக்கு, தேங்காயிலே ஒரு அழகான ஒரு ஸ்வீட் இருக்கும், கொஞ்சம் ஆடட் ஃப்ளேவராக இருக்கட்டும், ஒரு ஸ்வீட் இருக்கட்டும்னு பேரிச்சம்பழம் அது ஒரு 5-6 பழம் எடுத்து சீடு எடுத்துட்டு அதையும் ஊற வச்சு அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, எல்லாம் இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 2 பேர் குடிக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். தேவையான நம்ம ஒரு கிஸ்மிஸ் பழம் அதோட மேலே தூவிக்கலாம். இதில் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கிறேன். இந்த சம்மருக்கு ஒரு ஜூஸ், இது தேங்காய் பால் ஜூஸ். அதாவது தேங்காய் பாலை அதை வந்து சூடுபடுத்தி அதில் வந்து நாட்டு சர்க்கரையோ சுகரோ சேர்த்தோ அல்லது வெல்லமோ சேர்க்குறோம் அப்படின்னா அதில் ஒரு சிறிதளவு ஒரு கெட்ட கொழுப்பு ஏற்படும். சித்திரை மாதம், சித்ரா பௌர்ணமிக்கு, அதுக்கப்புறம் ஆடி பிறப்பு, அதுக்கெல்லாம் தேங்காய் பால் பண்ணுறது வழக்கம். அதில் வந்து நம்ம வந்து தேங்காய் பாலை சூடுபடுத்துவோம். ஆனால் இப்போ தேங்காய் பாலை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சூடுபடுத்தலை, ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால். இதில் வந்து நமக்கு என்ன நன்மை இருக்குன்னா, யார் வேணால் சாப்பிடலாம். இது சுகர் இருக்கிறவாளும் சாப்பிடலாம், சுகர் இல்லாதவாளும் சாப்பிடலாம், பிபி இருக்கிறவாளும் சாப்பிடலாம், பிபி இல்லாதவாளும் சாப்பிடலாம், குழந்தைகள் சாப்பிடலாம், பெரியவா சாப்பிடலாம், யார் வேணால் சாப்பிடலாம். ஈவன் வயசான பெரியவா இருப்பா, அவ கூட இதை சாப்பிடலாம். சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ பிபி இருக்குது அப்படின்னா சில பேர் வந்து தேங்காய் பால் சாப்பிட்டா பிபி கொஞ்சம் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதை நம்ம சூடுபடுத்தலை, இதை காய்ச்சலை, அதனால நமக்கு வந்து பிபி குறையுமே தவிர, பிபி வந்து எப்படின்னா நார்மல் சீல தான் இருக்கும். இந்த பாலை சாப்பிட்றதுனால பிபி ரைஸ் ஆகாது. தைரியமாக எல்லாரும் இதை சாப்பிடலாம். இந்த மாதிரி பண்ணி இந்த வெய்ய காலத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம், அல்லது அப்படியே கூட சாப்பிடலாம். இது இனிமையாக ஒரு மாதிரி ஒரு அமிர்தம் மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறவா இதை விட பண்ணி ஒரு ஜூஸாக சாப்பிடலாம். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. பை வியூவர்ஸ்.